நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாய் நடந்த எல்லாவற்றுக்கும் நாம் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்வோம். இந்த பதிவை நீங்க பாக்குறீங்கன்னா உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைக்க போகுது அப்படின்றது தான் அர்த்தம். ஏன்னா பிரபஞ்சம் இந்த நேரத்துல உங்களுக்கான பதிலை கொண்டு வந்திருக்கு இந்த பதிவின் மூலயமா. ஸோ அந்த பதில்கள் என்ன, அது எப்படி நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன். பிஃபோர் தட், நான் உங்கள் சாரா, த எம்ப்ரஸ் ஆஃப் டாரோ அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். உங்க எல்லா ராசிக்கும், நீங்க எல்லாரும் ஒரு ஒரு ராசியில இருப்பீங்க. அப்போ ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியா உங்க மனசுல கேள்விகள் 1000 இருக்கும். ஆனா முக்கிய விஷயங்களுக்கான கேள்விகள் பார்க்கும்போது அது ஒரு 5 கேட்டகரியா நம்ம எப்பவுமே பிரிச்சுக்கலாம். மெயின் உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய கரியர் லைஃப், வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் உறவுகள் சார்ந்த விஷயங்கள், அண்ட் உங்களுடைய பர்சனலாக ஏதாவது உங்களுக்கான பேஷனாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது கோலாக இருக்கட்டும், ஆன்மீக ரீதியாக இருக்கட்டும். ஸோ பர்சனலான விஷயங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நிறைய பேர் வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருப்பீங்க, அப்படி இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய குழந்தைகளுக்கான கல்வி சார்ந்த விஷயமா இருக்கட்டும். இந்த 5 கேட்டகரிஸ் தான். இதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட வாழ்க்கை எப்பவுமே மூவ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்போது அந்த 5 கேட்டகரியில் உங்களுக்கு என்ன மாதிரியான கேள்விகள் இருந்தாலும் அந்த ஒரு கேள்விகளுக்கான பதில் ஆமாவா இல்லையா, எஸ் ஆர் நோ, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பொருளாதாரம் சார்ந்து ஒருத்தவங்களுக்கும் ஒரு விதமான கேள்விகள் இருக்கும். ஒருத்தருக்கு என்னோட கடன் அடையுமா அடையாதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு கடன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு இருக்கும். இன்னொருத்தருக்கு எனக்கு நான் எதிர்பார்க்குற அந்த பணம் வருமா வராதா அப்படின்னு இருக்கும். அப்போ ஒருத்தருக்கும் ஒரு விதமான கேள்விகள் அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லேயே இருக்கும் இல்லையா? அப்படி இந்த 5 கேட்டகரியிலையும் உங்களுக்கு என்னென்ன விதமான கேள்விகள் இருக்கோ அந்த கேள்வியை பேஸ் பண்ணி உங்கள் ராசிக்கு தனித்தனியாக எஸ்ஸா நோவா அப்படின்றது தான் இந்த ஒரு பதிவின் மூலயமா நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் அப்போது உங்களுடைய இந்த 5 கேட்டகரியில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கும் பதில்களை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் யூனிவர்ஸ்க்கு நன்றி சொல்லும் விதமாக கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய வேண்டுதல்கள், கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் தாராளமாக பதிவிடலாம். ஏதாவது ஒரு கண்கள் மூலயமா பிரபஞ்சம் உங்களுக்கு உங்களுடைய கோரிக்கைகளை நிச்சயமாக நிறைவேற்றும். உங்களுக்கு இது மாதிரியான ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும், ஸ்பிரிச்சுவல் ஹீலிங் வேணும், டாரோ ரீடிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னாலும் சரி, டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு, என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம உங்களோட ராசிக்கான அந்த 5 கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். தனுசு ராசி, உங்களுடைய 5 கேள்விகள், 5 ரீதியான விஷயங்களுக்கு 5 கேள்விகள் இருக்கு இல்லையா? அந்த கேள்விகளுக்கு பதில் எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத நம்ம தனித்தனியாக ஒரு கேள்விக்கும் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வரக்கூடிய பதில் எஸ்ஸாக இருந்தாலும் சரி, நோவாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ஒரு சம மனநிலையோடு எடுத்து அதை நீங்கள் சரி செஞ்சுக்கிறதுக்கும் இல்லை டெவலப் பண்ணிக்கிறதுக்குமான விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளோட இந்த ஒரு ரீடிங் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் கேள்வி, உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்திற்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? அதற்கு என்ன பதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். தனுசு ராசி, உங்களோட வேலை தொழில் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான எஸ் அப்படின்றது வந்திருக்கு. ஸோ அந்த பாசிட்டிவான எஸ் ஏன் அப்படின்ற போது அந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கும் அது எஸ் ஆகிறதுக்கும் மற்றவங்க சைட்லேருந்தும் உங்களுக்கு நிறையா ஹெல்ப் கிடைக்கும். கண்டிப்பாக யூனிவர்ஸ் கிட்ட இருந்தும் உங்களுக்கு ஒரு பிளெஸிங்ஸ் கிடைக்கும். அதுக்கான கொலாபரேஷன்ஸ்லாம் உங்களுக்கு நடக்கும் அப்படின்றதுனால ஒரு பாசிட்டிவான எஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ உங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதாரம், இது ரிலேட்டடாக ஒரு கேள்வி கேட்கணும் சொல்லியிருந்தா இல்லையா? ஸோ அந்த கேள்விக்கு எஸ் வருதா நோ வருதா அப்படின்ற என்ன பதில்ன்றது பார்க்கலாம். இதுக்கும் ஒரு பாசிட்டிவான எஸ் வருது. இந்த பாசிட்டிவான எஸ் ஏன் அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக அந்த பிளெஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வேலை ரீதியாகவும் பொருளாதாரம் ரீதியாகவும் நீங்கள் சக்ஸஸ் பண்ண போகிறீங்க. நீங்கள் நினச்சது நடக்க போகுது. அதற்கான
ஒரு அங்கீகாரம் கிடைக்கும், அதற்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கும், அதுக்கான ஒரு கொலாபரேஷன் கிடைக்கும், ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஸோ அப்படி இந்த நிதி நிலைமை பொருளாதாரம் சார்ந்த உங்களோட அந்த கேள்விக்கும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான எஸ் அப்படின்றதான் வருது. உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் வந்து எப்படி ஆகணுன்றது, உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எப்படி ஆகணுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. அப்போது நீங்கள் அதை பெரிய அளவில் யோசிக்கிறீங்கன்னா அது ஒரு பெரிய அளவில் ஒரு பாசிட்டிவான எஸ்ஸாக இருக்கும்ன்றது தான். ஸோ தனுசு ராசி, உங்களுடைய காதல், திருமண அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அந்த கேள்விக்கு என்ன பதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கும் ஒரு பாசிட்டிவான எஸ் தான். இது எப்படின்னா, நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதான் உங்களுக்கு நடக்கும். அது காலம் தாழ்ந்து நடந்தாலும் சரி, ஆனால் அது நடக்கும். அப்போ இப்போ அது மாதிரியான ஒரு கேள்வி நீங்கள் வச்சுருந்தாலும் அது நடக்கும். அது எப்போ நடக்கும் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் மேபி லேட் ஆகலாம், இல்லை சீக்கிரமாக கிடைக்கலாம். ஆனால் அது நடக்கும். உங்களுக்கு தேவையான, உங்களுக்கு டிசர்விங்கான விஷயம் நிச்சயமாக கிடைக்கும். அதனால் ஒரு பாசிட்டிவான எஸ் வருது. இப்போ உங்களுடைய பர்சனல் லைஃப், ஆன்மீகம் சார்ந்ததாக இருக்கட்டும், ஒரு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள், பேஷன் சார்ந்ததாக இருக்கட்டும், அதை சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, அதற்கான பதில் எஸ் வருதா நோ வருதா அப்படின்றத பார்க்கலாம். ஸோ தனுசு ராசி, உங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு ஒரு பாசிட்டிவான நோ வருது. அது என்ன பாசிட்டிவான நோ அப்படின்னு பார்க்கும்போது, ஆக்சுவலாக அது உங்களுக்கு எஸ்ஸாக தான் வரணும், பாசிட்டிவான எஸ்ஸாக தான் வரணும். நோ வந்ததுக்கு காரணம், நீங்கள் ஒரு விஷயத்துலேருந்து வெளியேற மாட்டீங்க, இன்னும் கடந்த காலத்திலே இருக்கிறீங்க, கடந்த கால கசப்பான நினைவுலேயே இருக்கிறீங்க. ஆனால் தான் பர்சனல் லைஃப்பில் உங்களால் ஒரு சில விஷயங்களை பிடிச்ச மாதிரி அமைச்சிக்க முடியல, அச்சீவ் பண்ண முடியல. ஸோ அப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியேறும் போது கண்டிப்பாக அது எஸ்ஸாக மாறும். நீங்கள் வெளியேறாத வரைக்கும் அது நோவாக இருக்கும். அந்த நோவே வந்து ஏன் உங்களை உந்துதல் பண்ணுதுன்னா, நீ இதை எஸ்ஸாக மாற்றிக்கோ, வெளியவான்றதுனால தான் அது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நோ அப்படின்ற ஒரு பதில் வந்திருக்கு. ஸோ தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், இல்லை வேலை செஞ்சுட்டே படிக்கிறவங்க, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கிற குழந்தைங்க, இவங்களுடைய படிப்பு சார்ந்த ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேள்விக்கு என்ன பதில் வருது அப்படின்றத பார்க்கலாம். இட்ஸ் அ பாசிட்டிவ் எஸ், ஒரு பாசிட்டிவான எஸ். அது ஏன்னா உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயம் உங்கள் கையில் தான் இருக்குது, அதை யாரும் தடுக்க போகிறதில்ல, கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் நினச்சிங்கன்னா அதை எஸ்ஸாக மாற்றிக்கலாம், உங்களுடைய அந்த ரிசல்ட்டை உங்களால் எடுத்துக்க முடியும், பாசிட்டிவ் ரிசல்ட்டு அப்படின்றதுனால இது ஒரு பாசிட்டிவான எஸ்ஸாக இருக்குது. அப்போ ஓவராலாக உங்களுடைய 5 கேள்விகளுக்கும் வந்திருக்கக்கூடிய பதில்கள் என்ன அப்படின்றது பார்க்கும்போது, உங்களோட வேலை, தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எஸ், உங்களுடைய நிதி நிலைமை, பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துக்கு அதுவும் ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவான எஸ், உங்களுடைய காதல், திருமண ரிலேஷன்ஷிப் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு அதுவும் ஒரு பேலன்ஸ்டான பாசிட்டிவான எஸ், அண்ட் உங்களுடைய பர்சனல் லைஃப் சார்ந்த அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பாசிட்டிவான நோ, அண்ட் உங்களுடைய படிப்பு சார்ந்த ஒரு கேள்விக்கு பாசிட்டிவான எஸ். ஸோ அப்போ இந்த 5 விதமான கேள்விகளுக்கும் பதில்கள் கிடைச்சிருச்சு. மோரோவர் எல்லாமே எஸ் தான் வந்திருக்கு. ஸோ இந்த எஸ்ஸை வந்து உடனே எல்லாமே எனக்கு எஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை ஓவர் கான்ஃபிடண்ட்டாக எடுத்துக்கிட்டு இந்த பிளெஸிங்ஸை ஸ்பாயில் பண்ணாமல் இதை எப்படி டெவலப் பண்ணணும் அப்படின்றத மட்டும் நீங்கள் யோசிச்சா நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய வேண்டுகோள். நேயர்களே, உங்கள் ராசிக்கான உங்கள் மனதில் இருக்கக்கூடிய 5 விதமான கேட்டகரி, 5 விதமான விஷயங்களுக்கான கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அண்ட் ஃபுல்ஃபில்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். எஸ் வந்ததுனாலும் சந்தோஷப்பட்டுக்கோங்க, நோ வந்ததுனாலும் ஓகே நல்லதுக்காக தான் அப்படின்னு நினச்சிக்கோங்க. அதுக்காக நீங்கள் வந்து வெக்ஸ் ஆக தேவையில்லை. ஸோ இதே மாதிரி வேறு என்ன பதிவு உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனல் கைடன்ஸ், டவுட்ஸ் இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் நன்றி பிரபஞ்சம் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட வேண்டுதல்களை, ஃபீட்பேக்காக கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்து இன்னொரு பதிவோடு மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.